எதற்காக செய்கிறோம் என்றால் பாருங்க, இந்த நிலமானது ஐயனுக்கு சொந்தமானது. ஐயன் என்றால் பிரம்மதேவருக்கு சொந்தமானது. பிரம்மதேவருக்கு சொந்தமான நிலத்தை நமக்கு உரிமையாக்குவதற்காக இந்த வழிபாடு செய்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த இல்லம் கட்டும் தொழில் கட்டி முடிக்கும் வரை பல்வேறு மனநிலை கொண்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்திருப்பாங்க. அப்போது அவருடைய தீய சக்திகள் எல்லாம் இங்கு குடியிருக்கும். 32 வகையான தீய சக்திகள் இருக்கிறதாக தமிழ் ஆகமங்கள் கூறுகிறது. அந்த 32 பேருக்கும் நாம் வாஸ்து பதம் அமைத்து அவர்களை எழுந்தருளை செய்து அவர்களுக்கு எல் சாதமிட்டு அவர்கள் நம் மனையை விட்டு நீங்குமாறு வேண்டுதல். இறுதியாக வாஸ்து பொம்மை அதை வேள்வி தீக்கு இரையாக்கி இழுத்து சென்று நம்முடைய இல்லத்தினுடைய நிறுதி மூலையில் அதை பஸ்மமாக்க வேண்டும். அதன் பிறகு பிரவேச பலி என்று அழைக்கப்படுகின்ற பூசணிக்காயை 8 துண்டுகளாக வெட்டி நம் வீட்டை சுற்றி இருக்கின்ற திசை காவலுக்கு பலி கொடுக்க போகிறோம். அதுதான் வாஸ்து சாந்தி பூசை. இந்த பூசை இந்த 8 மணிலிருந்து 11 மணிக்குள்ளதான் முடிக்கணும். 12 மணிக்கு மேல் செய்யக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த தீய சக்திகளை விரட்டுவதற்காக இங்கு அன்பு மலர வேண்டும், தூய்மை பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும். பணம் வருவது இல்லத்தில் நிலைக்க வேண்டும், உறவுகள் அன்பாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல் கல்வி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த தீய சக்தியை நாம் வெளியேற்றுகிறோம். இவை வெளியேறிய பிறகு அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற 3:30 மணி முதல் 5:30 மணிக்குள் நாம் உள்ளே கணபதி வேள்வி செய்ய போகிறோம். இங்க பாருங்க, இந்த வழிபாடானது முதலில் ஐயன் அவருடைய துணைவியார் முதல் கலசம் முதன்மை கலசம் ஐயன். ஐயன் என்பவர் பிரம்மதேவர். அவருடைய துணைவியார் காயத்ரி அம்மையார், சாவித்திரி அம்மையார் 2 கலசங்கள். அவர்களுக்கு அமுது, பிறகு பிரவேச பலிக்காக பூசணி, பிறகு வாஸ்து பொம்மை, வேள்வி குண்டம், பிறகு அவர்களுக்கு படையல், வாஸ்து படம் இவையெல்லாம் இங்கு வடிவமைக்கப்பட்டு அழகாக உங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றாக இப்போது நாம் இந்த வழிபாடை இயற்றுவோம். அனைவரும் கண்டு எதற்காக இயற்றுகிறார்கள், எப்படி இயற்றுகிறார்கள் என்று அறிந்து கொள்ள அனைவரும் பணியோடு வேண்டுகொள்கிறேன். இப்போது முதல் வழிபாடு திருவிளக்கு வழிபாடு. திருவிளக்கு என்பது நம்முடைய வழிபாட்டில் முதன்மையானது. எவ்வாறு சூரிய பகவான் வந்தால் இருள் ஓடி போகுமோ அதுபோல ஜோதி இருக்கின்ற இடத்தில் எங்குமே அன்பு நிகழும், பொறுமை வளரும், பணம் கொளிக்கும். ஜோதி என்றாலே இருள் நீக்கம் என்று பொருள். ஆக இப்போது அம்மையார் அவர்கள் தீபத்தை ஏற்றுவார்கள். தீபமானது பாருங்க, எப்பொழுதுமே கார்த்திகை விளக்கு என்று பெயர், மண் விளக்கு. இதனுடைய துணை கொண்டுதான் அனைத்து விளக்குமே ஏற்ற வேண்டுமே தவிர நேரடியாக தீக்குச்சியில் ஏற்றுவது தவறு. அப்படி ஏற்றவும் கூடாது. பாருங்க, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது நாம் ஆலயத்தின் கருவறையிலிருந்து இந்த கார்த்திகை விளக்கை கொண்டு சென்றுதான் தீபம் ஏற்றுவார்கள். ஆகையால் திருவிளக்கு வழிபாடு முதல் முறையாக நாம் செய்கிறோம். தீபம் ஏற்று தூண்டு சுடரணிய சோதி கண்டாய், தொல்லமரர் சூலாம் மணிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார் காற்றும் எலியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனந்தான் கண்டாய், மலைக்காட்டுரையும் மணாலன்தானே. விளக்கை ஏற்றி வெளியை அறிமீன், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கில் விளங்கும் விளக்குடையார்கள், விளக்கை விளக்கும் விளக்கவர் தாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த பவித்திர போட்டு
நீர் கொடுக்குறேன் அதை இன்னொரு மாதிரி தான் மேலே தச்சு இந்த பூவை இடது கையில் வச்சுட்டு வலது கை முடிச்சிருக்கேன். அந்த அந்த ஐயா இங்கே பாருங்க, இடது கை கீழே வைங்க. அங்கே 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 அது மேலே வலது கை வச்சுங்க. வலது கை கீழே பாருங்க. சரி அப்படி சரி வச்சுங்க. அப்படி வச்சுங்க. நான் சொல்கிறேன் அது சொல்லுங்கள். கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனி வாடாமல் வாழ வரம் தருவாய். மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளி சோதியே பூவில் அமர்ந்தவளே அப்படியே போட்டுருங்க. போட்டு கும்பிட்டுங்க. கீழே வச்சுங்க. கும்பிட்டுங்க. எல்லாம் சிவன் நின்றாய் போற்றி எரிசுடையாய் என்ற எரிவை போற்றி கொல்லார் முழுவாட் பழையாய் போற்றி கொல்லும் கூற்றி உதைத்தாய் போற்றி கல்லாத காட்சி அரியாய் போற்றி கற்றாயிடுமை கலைவாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி. சலம் பூவோடு ரூபம் மரங்கறியேன் தமிழோடு இசைப்பாடல் மரங்கறியேன் நலன் தீங்குள் முன்னை மரங்கறியேன் என்ன உண்ணாமம் என்னாவில் மரங்கறியேன் உழந்தார் தலையில் பலி கொண்டுள்ளார் உடல் உருசூளை தவிர்த்தருவாய் அலைந்தேன் அழியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. சோதிய சுடரே சூழொலி விளக்கே சூரிக்குழல் பனை முளை மடங்கை பாதிய பரனே பால் கொள்வை நீற்றாய் பங்கைய தயனும் மாலரியா நீதிய செல்வ சிவபுரத்தரசே நிறைமலர் குறுந்தும் மேவிய சீர் ஆதிய அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துகை என்றருளாயே. இல்லக விளக்கது கெடுப்பு சொல்ல விளக்கு சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரம் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. வேட்டவி உண்ணும் விரிசடி நந்திக்கு காட்டவும் நாமன் காளைய மாலையும் ஊட்டவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டதும் பாலவியாமே. இப்போ அயனை எழுதல செய்தல். படைத்துடையான் பண்டுலங்கள் ஏழையும் முன்னமே படைத்துடையான் பல சீவரை முன்னமே படைத்துடையான் பல தேவரை முன்னமே படைத்துடையான் பரமாகி நின்றானே. எழுந்தல்க அமர்ந்தல்க நேர்ந்திருந்தல்க இடையூறு வைத்தல்க முப்பேவழி கேட்டல்க எந்திசை காத்து வந்தல்க திருச்சுற்று வளைத்து வந்தல்க சிவசக்தி குறுகி கடல்க நீர் குறி கடல்க தாமரை குறி கடல்க பொற்றாமரை குறி கடல்க மூவில சூழக்குறி கடல்க பசுவின் பால் மடி குறி கடல்க யோனி குறி கடல்க அங்குச குறி கடல்க வணக்க குறி கண்டல்கவே. போற்றிகள் 5 முகம் 4 முகம் கொண்ட நாதா போற்றி படைப்பு தொழில் பன்மவா போற்றி வேண்டுவதை வேண்டுவார் ஈவான் போற்றி இப்பொழுது இங்கிருந்து அருள்வாய் போற்றி போற்றி. அந்த புறம் போக கூடாது. அந்த புறம் ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாய் வேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் பிள்ளை பொது நடனம் போற்றி போற்றி. குட்டிமா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல பிரம்மதேவரே திருவடி நீர் பெற்றல்க எல்லாம் அல்ல பிரம்மதேவரே நீர் உட்கொள்ளல்க எல்லாம் அல்ல பிரம்மதேவரே உச்சி நீர் குளிந்தல்கவே.
அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை இன்னம் பாலிக்கும் இன்பி முன்புற என்ன பாலிக்குமோ இப்பிறவியே. ஐயா மகிழ்ச்சி பண்ணிடலாம் அந்த வேலையை எழக்கூடாதுங்க ஐயா, முடிஞ்சு போச்சு. நீங்க போய் அம்மா போடுங்க, அம்மா போடுங்க, நீங்க அம்மா போடுங்க. இப்ப பாருங்க, வாஸ்து பதம், வாஸ்து பதத்தில் 32 குணம் போன்றவர்களை எழுந்தர செய்தல். தேவபதம் மரிச்சி, மரிச்சி எழுதல்க, மித்ரா எழுதல்க, ஆபன் எழுதல்க, ஆபவசதன் எழுதல்க, சவித்தன் எழுதல்க, சாவித்தன் எழுதல்க, குரித்திரன் எழுதல்க, விசுவதா எழுதல்க, தராதரன் எழுதல்க, ஆபபந்தன் எழுதல்க, இந்திரன் எழுதல்க, இந்திரசேன் எழுதல்க, உரித்திரன் எழுதல்கவே. ராசஜ பதம் 32 குணம் கொண்டவர்கள், இவர்களை நாம் எழுந்தர செய்கிறோம். ஈசானம் எழுதல்க, சயந்தன் எழுதல்க, ஆதித்யன் எழுதல்க, புருஷன் எழுதல்க, அக்னி எழுதல்க, விருதா எழுதல்க, யமன் எழுதல்க, பிரிங்கராசன் எழுதல்க, நிருதி எழுதல்க, சுக்கிரிவன் எழுதல்க, பாசன்யன் எழுதல்க, மர்ச்சி எழுதல்க, மகேந்திரன் எழுதல்க, சத்தியன் எழுதல்க, அரிச்சந்திரன் எழுதல்க, புஷ்ணன் எழுதல்க, கிரகராசன் எழுதல்க, மிருகன் எழுதல்க, தவ்வாரி எழுதல்க, புட்பதன் எழுதல்க, புரோதோஷன் எழுதல்க, சோமுகன் எழுதல்க, வாயு எழுதல்க, முக்கியன் எழுதல்க, சோழன் எழுதல்க, திதி எழுதல்க, அதிதி எழுதல்க, கந்தர்வன் எழுதல்க, தவ்வாரி எழுதல்க, புட்பதன் எழுதல்க, கந்தன் எழுதல்க, சத்திரியன் எழுதல்க, மிருகன் எழுதல்க, திதி எழுதல்க, அதிதி எழுதல்கவே. கற்பூரம் இதுக்கு அப்படிங்க கட்டி வாடா, எங்கடா எடுத்துக்கிட்ட வாடா. சோதிய சுடரே சூடொலி விளக்கே சுரிக்குழல் பாய்குழல் மடந்தை பாதிய பரணே பால் கொள்வி நீற்றாய் மங்கைய தையனும் மாலரியா நீதிய செல்வ சிவபுரத்தரசே நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதிய அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. போய் கிட்டேனா இல்ல அவங்க திரும்பி திரும்பி பார்த்துப்பாங்க. உனதான் பார்க்கணும், ஆடு வந்தாலும் அது போய் அதெல்லாம் கிட்ட கேட்பேன், தொலைஞ்சி இருந்தால் பார்க்கலாம் செய்வாங்க. கிட்ட ஏன்னா போய் மயில் தோல் நிற்கிறேன் நீங்கள் வச்சுங்க ஐயா. அதில் இருக்கிறத ஒவ்வொன்றும் எடுத்து போடுங்க. அந்த துணியை மட்டும் போடாதீங்க, இதில் அப்படியே கேள்வி ஆரம்பிச்சுங்க. அந்த துணியை மட்டும் போடாது. இப்பொழுது நாம் வேள்விக்கு சிவபுராணம், திருவாசகத்துடைய சிவபுராணம் மந்திர பணுவலாக விண்ணப்பம் செய்யப்படுது. தொல்லை பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவால் நெறியளிக்கும் வாதவூர் என்போன் திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகிலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகத்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தாக்கு சேயோத்தன் பூங்கடல்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும்
மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டார் எழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என்னிருந்து எல்லை இலாதானே நின் பெருசீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓதி ஆழ்ந்தவந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாவிமலா பொய்யா எனவெல்லாம் பொய்யகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி வெளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லா இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருத்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் துளம்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கறந்தப்பால் கண்களுடன் நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையூர் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் கொடியிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்க்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே உடையானே ஏற்று விகார விடற்கொள்மின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானாய் மீட்டிங்கு வந்து வினைபிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிரளின் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற் கரியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பணிந்து அங்கனா போற்றி ஆரணா போற்றி நாக கங்கனா போற்றி மூல காரணா போற்றி நெற்றி சங்கனா போற்றி ஈரலா முதலே போற்றி நின்னனின் பாதம் போலே இவ்வாறு என்றும் பூஜித்து நின்னடியாருள் நானும் ஓரடி தொண்டனாயேன் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமை ஆளினை கொண்டாய் போற்றி ஊற்றாகி எங்கே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி தியானத்தை வளர்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காண தீயாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்னாவுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி. கேள்வியின் நிறைவாக நிறை அவி நல்கப்படுகிறது. ஐயா ஐயா நீங்கள் எல்லாம் சிவனன் என்றாய் போற்றி எரிசுடராய் என்ற இறைவா போற்றி கொல்லார் மதுவா பழியாய் போற்றி கொல்லும் கூட்டை உதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கட்டவர்க்கு எரியாய் போற்றி கல்லாய்க்கு அரியாய் போற்றி.
சிம்மாசன் கண்ணியா என்ன வச்சிடலாம் உங்களால் முடியல எழுந்துலாம் இருக்குது அதையும் கழிச்ச கும்பிட்டு வேகத்தில் என்ன அப்படி இல்லையா அடுத்தபடியாக அந்த பொம்மை வாஸ்து பொம்மையை இந்த தீயில் எரித்துக் கொண்டு இங்கே அடிச்சிடலாமா ஊட சுற்றி அங்கு சென்று நிதிய மூலையில் தான் நாம் எரிக்கிறோம் இல்லை இதில் போயிடுங்க இல்லை அவங்களும் எழுந்துட்டு இருப்போம் ஏன் இருக்கட்டும் இல்லை இல்லை வேணாம் வேணாம் நாம் இப்படி தான் போகிறோம் இந்த கூட வேணாம் பொம்பளைங்க சரிங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அது ராவில லேடிஸ்லாமே போயிடுங்க சுத்தணும் ஏன் இன்னும் வேலைக்குது எங்க போற எங்க போயிட்ட முன்னேமா அது எரிக்கிறதுலாம் போயிட்டு ஐயா கட்டுற யாருங்க மேஸ்திரி டேய் வாடை வாங்க யார் வாங்க வாங்க வாடா அது என்ன தெரியுதா யாரு நீ வாங்க சும்மா அப்படி கட்டுற மாதிரி பண்ணுங்க பொம்மை இந்த கழுத்தை வெட்டுங்க சும்மா கட்டுற மாதிரி சும்மா கட்டுற மாதிரி போடுங்க பெரியப்பா நவரியா நோம்பு பெரியப்பா கத்தி வச்சிருங்க நவரி வீடியோ தானே அப்படியே வர நோம்புங்க தம்பி இந்த ஐயா அந்த கவர் பிடிச்சிங்க போய் நூலை பிடிச்சிக்க கீழே கீழே நூலை பிடிச்சிக்க கொடுங்க கொடுங்க அந்த திஷ்டி பொம்மையை கூட இது பண்ணுறதா அதெல்லாம் இதுதான் அது இதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஐயா இழுத்துக்கிடுங்க எதுவோ போட மெதுவாக போகணும் தூக்கி என்னடுங்க நடங்க போடா தரத்தரன்னு ஓடும் ஆறு அது அவிஞ்சிரும் அவிஞ்சிருச்சு சென்டரில் இங்கே வச்சு மெதுவாக போகணும் அது உருட்டாக்குறதுனால இல்லைங்க மெதுவாக ஏறுமாங்க ಮತ್ತೆ ನಷ್ಟ ಏರಿಯಾ ವಿಡಿಯೋ ತಾನೆ கொஞ்சம் போங்க இல்லை ப்ரோ அங்கங்க போற வாயா இங்கே இரு வேலைக்குது யாரையும் விட்டாத்துல நில்லுன்னு இது போதும் போதும் விட்டுங்களா அதான் நல்லா பனி
என்ன கற்பூர தூள் அப்படியே உடச்சு மேலே அப்படியே இதில் அந்த சைடு தான் ஏறிக்கிறதா இல்லை தொலைவா ஏறிக்கிறதா? இதாங்க இறுதி மூலை. இங்கே எடுத்துருந்தா ஆமாங்க. பாதி கடனும் கழிஞ்சிட்டோம். தெரியல 2000 ரூபா வச்சு பண்ண சொன்னேன். அது கூட எக்ஸ்ட்ரா 500 சொல்லிருந்தாங்க. 1500 இது காலில் சுற்றுறது அப்புறம் காலில் எல்லாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்த காலில் இப்போ பூசல் படிக்கிறதுல காலில் இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு பூசல் குளிப்பே ஓட்டணும். ஆமாம். இல்லை காயில் டைம் தானே வருது ஐயா. இப்போ ஐயா இது வந்து மற்றவங்களாம் தெரியாமல் பண்ணுறாங்க, அது அறியாமல் பண்ணுறாங்க. காலையில் கணபதி வெள்ளி மட்டும்தான் நான் செய்கிறது முறையாக செய்வேன், கரெக்டாக இருக்குங்க ஐயா. புரிஞ்சுக்கிறா? இல்லை இல்லை இதுதான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயர் வருவார். இல்லை இல்லை நீ கேட்டது கரெக்டாக. ஐயர் வருவார், 2 மணிக்கு 3 மணிக்கு வருவார், இத்தையும் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஒன்றுமே இல்லை. ஐயா தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. இதுதான் முறை. நான் இது வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இல்லை 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 புரிஞ்சுங்களா? சாதாரணமெல்லாம் இது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுவாங்க. அது சொல்லலாம். இது காலையில் பண்ணுறோம். காலையில் தான் தலைவரான பூசங்கெல்லாம் வச்சு உட்கார வச்சு பண்ணுறது காலையில் தான். அதாவது கணபதி ஹோமம் பூஜை இது பண்ணுறது மட்டும்தான் காலையில் பண்ணிட்டு பூஜை இது பண்ணுறதுக்காக 4 இப்போ 8 திசை ஆளுக்கு இப்போ தான் பலி கொடுக்கணும். காலையில் பண்ணுறாங்கனாக்கா நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எங்கேனாலும் பேட்டி கொடுக்குறேன், நின்று பேசுகிறேன், எவனா வந்து காலையில் இல்லை சொல்லிட்டாங்கன்னா நான் என் சொத்து எழுதி கொடுத்துறேன். இது வந்து 8 பேர் இப்போ முடிஞ்சு போச்சு. 8 பேருக்கு பலி கொடுக்குறோம். புரிஞ்சுங்களா? 8 காருக்கும் காலையில் கணபதி வேலை தூய்மையானதுங்க. வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொருளும் வரக்கூடாது. 2வது நான் கணபதி வேலையை முடிச்சுட்டு ஒரு சின்ன அரிசியை கூட எடுத்து போக மாட்டேன். அதை விட்டு ஐயா அப்போ நான் அரிசியை எடுத்து போக மாட்டேனாக்கா எப்போ எடுத்து நாம் ஊட்ட விட்டு திருப்பி வேலி சொல்லி வருது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஐயா போகலாம் வாங்க. வாங்கப்பா வாங்கப்பா ஏழா பின்னாடி வாங்க. முருகனை வந்து புடியாவையா? ஐயா வாங்க. புரியா புரியா வாங்க வாங்க. கை வலிக்குது எப்படியா? 1/2 மணி நேரம் பிடிச்சிருந்தே பாரியா. ஸ்டாப் பண்ணிடுறா. வேஸ்ட்டாக போய் விட்டுறா. சும்மா வச்சுட்டு அப்படியே அழுத்து. அவ்வளோ போய்ட்டு இல்லை கொஞ்சம் லேஸ் வெட்டு ஃபஸ்ட்டு வெட்டு. நல்லா இப்போ அழுத்து. இல்லை இல்லை பார்த்துட்டிங்களா? பூசுங்க. இப்போ அது 2 போடணும். 4 இது 2000 ஆமாம்.
பொறுமை அழுத்த சிறப்பு வந்துடும் அதெல்லாம் மொத்தம் தடவி நல்லா இருங்க இப்போ அதே ஆளுங்க 2 8 இருக்குமா மொத்தம் ஆமா ரெண்டாயிரம் நமக்கு அழுத்த எல்லாம் காய் அடிக்கிற மாதிரி கம்மன் வயிறு ஆகும் எனக்கு பிடிச்சுன்னு சொன்னான் எல்லாத்துக்குமே அது வெட்டு வெட்டி எல்லாத்துக்கும் சிவப்பு போட்டுருங்க சேவ் போட்டு தேய்ச்சி விட்டுருவோம் இது 2 சேவ் போட்டு தேய்ச்சிக்கணும் எட்டும் இப்போ சிவப்பு போட்டு அதில் எடுத்து வச்சுருக்கோம் அது அதான் பார்த்துருக்கோம் வைங்க போதும் வைங்க வைங்க ஐயா இது ஒருத்தர் எடுத்துருங்க நீங்கள் இது கற்பனை கொடுத்துரும் அதுக்காக உங்ககிட்ட அது கொடுத்துருக்கோம் சரி நீ போன் பிடிச்சிக்கோ நான் தூக்கிறேன் நான் தூக்கிறேன் அது எடுத்துட்டு வாங்க வாங்க ஐயா எது நேரு இல்லை அது மூலங்க இது இது சென்டர் பாயிண்ட் இருக்கு இந்த கொஞ்சம் இப்படி இந்த சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்னா எதுக்கு நிறைவேற்றும் இல்லை அங்கே வராது இப்படி வரும் 8 அடி சென்டருக்கா 8 30 அந்த படத்தை எடுத்துங்க அந்த படத்தை எடுத்துங்க 10 12 இப்படி அங்கே கரெக்டாக இதுக்கு நேரம் போட்டு சரி வாங்க இந்த பக்கம் வந்துடுங்க ஐயா இது ஐயா இது அப்புறம் அதை கொடுங்க உடம்புத்தெல்லாம் இடம் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக காட்டுக்கிட்டே சரியா போ ஐயா இதுங்க இதுங்களா இங்கே போ கரெக்டாக அது வராது 8 12 சரியா போடுவான் ஜனக்கு நேரம் ஐயனே அமுதுண்டு காத்தருள்க ஐயா இங்கே வச்சுங்க ஒரு பீஸ் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வச்சிடுறேன் வச்சுங்க வச்சு இந்த வாங்க கற்பூரம் மட்டும் இல்லையா காட்டு வாங்க ஐயா வாங்க ஏன்னா ஐரிங்கன்றாத அதுதான் எப்படா இவ்வளோ இருந்துச்சு இல்லை இல்லை அவன் வேலையை செய்யலன்னு சொல்லலாம் ஏன்னா உன்னை மறந்துட்டாங்களே பங்கு அவங்களுக்கு அதான் இல்லை என்ன ஏன்னா மறந்தீங்க மூளைக்கு தருகிறப்ப கிட்டு விடாது 5 கிட்டு விட்றான் இப்படி எடுக்க விட்றா ஐயா ஒரு இதாங்க வச்சு ஐயா வாங்க ஐயா அக்னி பகவானே அமுதுண்டு அருள்க ஐயா கட்டு வாங்க பூமி பார்த்து இங்கே படிக்கட்டு கட்ட வேண்டியதானே படிக்கட்டா வீடு இறங்கிறதுக்கு சிரமம் பண்ணுறேன் நடுப்புகிறீங்க
வண்டியன் சண்டை அதான் சண்டை இங்கே வா 6 மணி இடத்துல போப்போம் சரி ஏசஸ் இடத்துல போ போட ஐயா கற்பூரம் வைங்க ஐயா நீங்கள் யம பகவானே அமுதுண்டருக அருள்க கற்பூரம் எல்லாம் அடியால் நல்லா இறங்கிட்டோம் சிறப்பு சொல்லு இறுதியே அமுதுண்டு அருள்க நல்லா வெயிட் ஆடுது அப்போ தான் பார்த்து நல்லா ஐயா. சிறப்பு பைப் தான் கொஞ்சம் தான் தள்ளி இங்கே வைக்கிறீங்களா இல்லை இந்தாட்டு இந்த பார்டருக்கு நேரம் இங்கே வா சிறப்பு இங்கே வைங்க இங்கே சிறப்புங்க சிறப்பு சிறப்பு ஐயோ எல்லாம் அப்படியே வருண பகவானே அமுதுண்டு அருள்க அடிக்கிறது இந்த பைப்பு நேரம் முள்ளது ரைட் ரைட் வேறு நம்பிதா வாயு பகவானை அமுதுண்டு காத்தல்க புது சைனா நீ போட்டு அவன் தான் இப்போ மேலே கடன் கடை இல்லையா குபேர பகவானே அமுதுண்டு காத்தல்க
கேப் ரேஸ் வருதுங்க. ஐயா இது வைங்க இப்படி தள்ளி எடுறா கொஞ்சம் காரணம் நேரம் ஆறு அடி ஈசானமே அமுதுண்டு காத்தல்க. புழு காணிட்டு இருப்போம். நூறு அண்ணா நீ தான் தருவா. ஐயா எல்லாம் நின்றுங்க. ஐயா வாங்க. ஐயா எங்க மறிக்கு நல்லா சுத்து. அருமையாக சுற்றி செய்யுங்க. அவருக்கு தான் டிஸ்ட்ரி நல்லா பட்டுக்குது. எங்கிட்ட சண்டை போடுறாரு அவரு. இல்லையா நல்லா மயில் எல்லாரும் நன்றி ஐயா. இல்லை இல்லை இது யாரும்